நானும் கர்த்தாவே உம்மை நம்பியுள்ளேன், நீரே என் தேவன். நல்ல கைகளை சட்டி தேவனுடைய இரக்கம் உனக்கு பென்யமீன மட்டுமல்ல, நீ 22 வருடமா இழந்த யோசேப்பை உனக்கு திரும்ப கொடுக்கும். ஹல்லேலூயா! நீ இப்பொழுது இருக்கிறது போயிட்டுனா இதுவும் போயிட்டுனா போயிரும். அப்படி ஏற்கனவே போயிட்டு இதுவும் போயிட்டுனா ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறல்ல, தேவனுடைய இரக்கம் இப்ப இருக்கிறதையும் போகாதபடி தக்க வைக்கும், ஏற்கனவே இழந்ததையும். எத்தனை பேர் நம்புறீங்க? நல்ல கரங்களை சட்டி பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் அதனுடைய 27வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். பிலிப்பியர் 2:27. அவன் வியாதிப்பட்டு மரணத்துக்கு சமீபமாய் இருந்தது மெய்தான், ஆகிலும் தேவன் அவனுக்கு இறங்கினார். அவனுக்கு இறங்கினதும் அல்லாமல் துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடிக்கு எனக்கும் இறங்கினார். ஹல்லேலூயா! என்று பேசும்படி சில நாட்களுக்கு முன்பதாக இந்த வார்த்தை ஆண்டவர் திரும்ப திரும்ப நினைவிலே கொண்டு வந்து கொண்டே இருந்தார். துக்கத்தின் மேல் துக்கம் உண்டாகாதபடிக்கு எனக்கும் இறங்கினார். அவன் தேவன் இறங்கலைன்னா என்ன உண்டாகும்? துக்கம் எல்லாருக்கும் தான் வரும். துக்கம் வராது, உயிர் இருக்க வரைக்கும் துக்கம் வரும், தூக்கம் வரும். துக்கம் இல்லாத ஆளே கிடையாது. பைபிளே சொல்லி இருக்கு, மாலையிலே அழுகை அழுகை தங்கும். அதுவும் நம்ம கூட தான் சேர்ந்து தூங்குமா. காலையிலே களிப்புண்டாகும். வேதனை இல்லாத யாருமே கிடையாது. இக்கரைக்கு அக்கறை பச்சை, அவ்வளவுதான். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், ஆமே நமக்கு கார்லயேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறோம். கார் இருக்கிறவங்க பெட்ரோல்லேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கு. நம்ம அவங்களுக்கெல்லாம் என்ன, அவங்களுக்கெல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். துக்கம் இல்லாத யாருமே கிடையாது. ஆனால் இந்த துக்கத்தின் மேல் துக்கம் என்கிற நிலை இருக்கிறது அல்லவா, அது ஒரு மனிதனை அழித்து விடும். தாவீது சொல்றாரு, அப்படி வேதம் மட்டும் என் மனமகிழ்ச்சியாய் இராமல் இருந்திருந்தால் நான் என் துக்கத்திலேயே அழிந்து போயிருப்பேன். துக்கத்தின் மேல் துக்கம் என்பது ஒரு மனிதனை அழித்து விடும். ஒன்று அவனை பலவீனப்படுத்தும், இல்லை என்றால் அவனை தவறான முடிவு எடுக்க வைக்கும். யாத்திராகமம் 33:19 கர்த்தர் சொல்லுகிறார், எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமாய் இருக்கிறேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன். என் ஆண்டவர் இரக்கம் உள்ளவர். ஆனால் நல்ல புரிந்து கொள்ளுங்கள், அவர் இரக்கம் உள்ளவர் மட்டுமல்ல. அது இரக்கம் அப்படின்னா என்ன அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். எஸ்தர்ட்ட மொர்தெகாய் சொல்லுவாரு, நீ போய் ராஜா கிட்ட கேளு. அப்ப எஸ்தர் சொல்லுவாங்க, பாருங்க, ராஜா கூப்பிடாம நம்ம போயிட்டோம், அவர் செங்கோலை நீட்டுனா ஓகே, அவர் மட்டும் நீட்டலைன்னா நம்மளை தூக்கிட்டு போயிடுவாங்க, நம்ம கதை அதோட முடிஞ்சது சொல்லிட்டு அப்புறம் சொல்றாங்க, நம்ம ஃபாஸ்டிங் இருந்துட்டு போவோம், செத்தாலும் சாகுறேன். அப்ப அந்த இடத்துல போய் இவ வாழணுமா சாகணுமா அப்படிங்கறத தீர்மானிக்கிற இடத்துல யார் இருக்கிறா தெரியுமா? ராஜா இருக்கிறார். ராஜா நினைச்சா செங்கோலை நீட்டவும் செய்யலாம், நீட்டாமலும் இருக்கலாம். ராஜா செங்கோலை நீட்டலன்னு யாரும் அவரை கொஸ்டின் பண்ண மாட்டாங்க. அந்த தீர்மானம் எடுக்கிற இடத்துல இருக்கிறார். இப்ப என்ன மனநிலை மேல போற அப்படின்னா, எனக்கு கண்டிப்பா செங்கோலை நீட்டுவாருங்கிற மனநிலைமையில இல்லை. ஏன்னா இப்ப ராஜா கூப்பிட்டு விடல. அதனால என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற நிலையில் இருக்கிற ஒரு ஆளுக்கு ஒரு கருணை கிடைக்குது தெரியுமா, ஒரு தயவு கிடைக்குது தெரியுமா, ஆமென், ஒரு வாசல் திறக்கிறது தெரியும். இதுக்கு பேர் தான் இரக்கம். என்ன வேணாலும் நடக்கலாம், என்ன நடக்க போகுது, என்ன வேணாலும் நடக்கலாம். ஹல்லேலூயா! அப்படிப்பட்ட ஒரு நிலையில ஒருத்தனுக்கு
ஒரு ஃபேவர் கிடைக்குது பாருங்க. இதான் இரக்கம், இதான் இரக்கம். அதாவது ஆண்டவர் மோசே கிட்ட என்ன சொல்லுவார்? இந்த எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல இரக்கமா இருப்பேன்னு சொல்லுவார்ல. சொல்லிட்டு என்ன சொல்லுவார் தெரியுமா? என்னை பார்த்தா ஒருத்தனால என்ன செய்ய முடியாது? உயிரோடு இருக்க முடியாது. ஆனால் கர்த்தரை பார்த்து மோசே உயிரோடு இருந்தாரா இல்லையா? இதான் இரக்கம். உயிரோடு இருக்க முடியாத சூழ்நிலையில ஒருத்தன் உயிரோடு இருக்கிறான் தெரியுமா? இதான் கர்த்தர் பாராட்டுகிற இரக்கம். அதான் பவுல் சொல்ல, துக்கத்தின் மேல் துக்கம் உண்டாகாதபடிக்கு. இன்னும் புரியும்படி சொல்லணும்னா, மத்தேயு 18வது அதிகாரத்துல தேவராஜ்யத்தை குறித்து கர்த்தர் ஒரு உவமையை சொல்லுகிறார். அதுல ஒருவனிடத்துல ஒரு ராஜா கணக்கு பார்க்க உட்கார்ந்து இருக்கிறார். அப்ப கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன்பட்ட ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். 25வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லை. இப்ப ராஜா ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிற இடத்துல இருக்கிறார். அப்ப அவர் என்ன சொல்றார் தெரியுமா? அவனுடைய ஆண்டவர் அவனையும் அவன் பெண் ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். ராஜா இப்படி பண்ணதுக்கு யாரும் கொஸ்டின் பண்ண முடியாது. ஏன்னா அந்த ஸ்தானத்துல அவர் இருக்கிறார். உடனே இவன் என்ன பண்றான்னா, அடுத்த வசனத்தை பாருங்கள். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன். இப்படி சொன்னதும் அடுத்த வார்த்தையில் அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் என்ன செய்கிறானா, மனது இறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து. அப்போ ஜட்ஜ்மெண்ட் வந்த இடத்துல இருந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணி ஒரு ஃபேவர் கிடைக்குது பாருங்க. இதுதான் கிருபை. அதுதான் அவன் மரணத்துக்கு ஏதுவான வியாதியில் இருந்தது மெய்தான். ஆனா இது இப்படியே விட்டா இவனுக்கு துக்கத்தின் மேல துக்கம் வந்து அழிஞ்சு போயிடுவான். அதனால வேண்டான்னு வச்சுட்டார். என்ன நடக்கும்னு தெரியல, என்ன நடக்கும்னு தெரியாத சிச்சுவேஷன்ல பரலோக இரக்கம் ஒருத்தங்களுக்கு கிடைக்குதுன்னா அவர்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன நடக்கும், அடுத்து என்ன தெரியாது, என்ன பண்ண போறீங்க, நெக்ஸ்ட் என்ன தெரியாது, தெரியாது. தண்டிக்கிற ஸ்தானத்தில், ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிற ஸ்தானத்தில் இருக்கிற ஒருவர் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை கேன்சல் பண்றாரு, அந்த வியாதியை இல்லைன்னு சொல்றாரு, அந்த நுகத்தை வேண்டான்னு முறிக்கிறார் பாருங்க. இதுதான் தேவன் பாராட்டுகிற இரக்கம். துக்கத்தில் இருக்கிறீங்க, துக்கத்தின் மேல் துக்கம் உண்டாகாதபடிக்கு ஆண்டவரே எனக்கு இறங்குங்கப்பா. தேவனுடைய இரக்கம் என்பது எரேமியா 31:2 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பட்டயத்துக்கு தப்பி நீந்த ஜனம் வனாந்திரத்தில். அப்போ இரக்கம் தான் அந்த இளைப்பாறுதலை கொடுக்கிறது. இஸ்ரவேலுக்கு அடுத்த வார்த்தை எப்படி இருக்கு? இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதன் அர்த்தம் என்ன? இனி நீ அலைந்து திரிந்தது போதும், இனி நீ தாகத்தால் உன் நாவு வறண்டது போதும், இனி நீ கஷ்டப்பட்டது போதும், இனி டெய்லி அந்த மன்னாவை டெய்லி காலையில அன்னைக்கு டெய்லி இப்போ பொறுக்கிட்டு இதெல்லாம் போதும்பா. இனி நீ கட்டாத வீடு, நடாத நோட்டம், நடாத தோட்டம், அப்ப தாட்சி இல்லாத ஆமென், இதெல்லாம் நான் உனக்கு கட்டளை. இளைப்பாறுதல், இரக்கம் இளைப்பாறுதலை பெற்று தரும். இரக்கம் பெற்றவர்களுக்கு தான் இளைப்பாறுதல். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு அலைச்சல், என் அலைச்சல்களை, அந்த ஒரு பாட்டு உண்டுல, என் அலைச்சல்களை அறிந்தவரே, கண்ணீரையும் காண்பவரே, என் அறிந்தவரே, கண்ணீரையும் காண்பவரே, என் கண்ணீர் அனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே, என் கண்ணீரை எல்லாம் கணக்கில். ஆமென், ஆமென்.
துக்கமான சூழ்நிலையில சில உள்ளங்கள் இந்த செய்தியை கேட்கலாம். இன்னைக்கு கர்த்தர் ஏன் பேசுறாருன்னா, துக்கத்தின் மேல துக்கம் வந்துடக்கூடாது. அவர் தான் இறங்கு வரல, அப்படி விட்டுறக்கூடாது. எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல். இந்த வேர்டை நல்லா கவனிக்கணும். துக்கத்திலே அழிந்தவன் உண்டு. நாபால் அழிந்தால துக்கத்துல, சவுல் அழிந்தால துக்கத்துல, அவங்க மேல ஆண்டவர் இரக்கம் வைக்கலையே. யூதாஸ் துக்கத்துல அழிந்தால, அவன் துக்கப்பட்டு தானே அழிந்தான். துக்கத்தில் அழிந்தவர்கள் உண்டு. ஆனா ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை பவுல் சொல்றார். இப்ப நான் ஜெயில இருந்து சொல்றார், துக்கத்தின் மேல் துக்கம் உண்டாகாதிருக்க எனக்கும் இறங்கினார். வேதனை வருவது இயல்பு. அந்த பூமிக்குரிய உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. கர்த்தர் அப்படிதான் சொல்லி இருக்கிறார். ஆனா அந்த உபத்திரவத்திலேயே நம்ம அழிந்து போறோம்னா நம்ம இரக்கம் பெறலன்னு அர்த்தம். பிரச்சனை கஷ்டம் இருக்கு. அந்த கஷ்டத்திலே தாவீதினுடைய நம்பிக்கை என்ன, இரக்கம் பெற்றவனுடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். ஹல்லேலூயா. இரக்கத்துக்காக தேவனுடைய இரக்கம் தான் துக்கத்தின் மேல் துக்கம் உண்டாகாதிருக்கும்படிக்கு வழி செய்யும். அப்போ துக்கத்தின் மேல துக்கம் உண்டானாலே அவன் அழிந்து போகிறான் என்று அர்த்தம். அவன் கொஞ்சம் கொஞ்சமாய் அழிந்து கொண்டிருக்கிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யாக்கோபு ஒரு வார்த்தையை சொல்லுவார் பாருங்க. யாக்கோபு, அது ஆதியாகமம் 43வது அதிகாரத்துல நமக்கு தெரியும். ஏற்கனவே ராகேல், அதாவது லேயாளுக்கும் பிள்ளைங்க பிறகுறாங்க, ராகேலுக்கும் பிள்ளைங்க பிறகு. ராகேலுக்கு எத்தனை பிள்ளைங்க பிறந்தாங்க? 2 பிள்ளைங்க. ராகேல் யாக்கோபுக்கு ரொம்ப பிடிச்சதுனால ராகேல் பிள்ளைங்களை யாக்கோபு மற்ற பிள்ளைங்களை விட ரொம்ப நேசித்தார். ராகேலுக்கு பிள்ளைங்க யாரெல்லாம்? யோசேப்பும் பென்யமீனும். யோசேப்பு போயிட்டான். யோசேப்பு போனதும் அவர் துக்கத்திலே தான் இருக்கிறார். அந்த துக்கத்தை ஆற்றக்கூடிய மருந்து அவர்கிட்ட இல்லை. ஆனால் அந்த துக்கத்தை ஆற்றுகிற மருந்தை அடுத்து யார் வளர்ந்து வரா தெரியுமா? பென்யமீன் வளர்ந்து வரான். பென்யமீனை கூடவே வச்சிருக்கிறான். பஞ்ச காலத்தில் ஆகாரம் வாங்க சகோதரர்களை அனுப்பும் போது கூட பென்யமீன் அனுப்பவே இல்லை. ஆனா துக்கத்தின் மேல் துக்கம் உண்டாகாது இருக்கிறதுக்கு காரணமே யார் அப்படின்னா இந்த பென்யமீன் தான். பென்யமீன் தான். மற்ற 10 பேர் இருந்தாலும் அவர்களால இவனுடைய துக்கத்தை ஆற்ற முடியவில்லை. ஆனா இந்த பென்யமீனை பார்த்து பார்த்து கொஞ்சம் சமாதானம். இப்படி இருக்கையில் தான் யோசேப்பு என்ன பண்றார், நமக்கு தெரியும் சம்பவம். யோசேப்பு என்ன பண்றாரு அப்படின்னா, சிமியோனை பிடிச்சு வச்சுட்டு, உங்களுக்கு இன்னொரு சகோதரன் இருக்கிறான்ல, போய் அவனையும் கூட்டிட்டு வாங்க. இவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. இவங்க இந்த விஷயத்த சொல்லும் போது, ஆமே, இந்த யாக்கோபு வேற வழியில் பஞ்சகாலம் அனுப்பிதான் ஆகணும், சிமியோனை விடுவித்து ஆகணும். அப்பொழுது யாக்கோபு ஒரு வார்த்தையை சொல்லுகிறா. 43:14 வசனத்துல 14, அந்த மனிதன் அங்கிருக்கிற உங்கள் மற்ற சகோதரனையும் பென்யமீனையும் உங்களுடனே அனுப்பிவிடும்படிக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் அவன் சமூகத்தில் உங்களுக்கு இரக்கம் கிடைக்க பண்ணுவாராக. நானோ பிள்ளையற்று போனவனை போல் இருப்பேன். அதன் அர்த்தம் என்ன? அந்த இரக்கம் மட்டும் கிடைக்கலனா நான் எல்லாம் அற்று போனவனை போல. யாக்கோபே, உங்களுக்கு இன்னும் 10 பிள்ளைங்க இருக்கிறாங்க. இல்ல 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 இல்ல, இந்த காரியத்துல அதான் என்ன நடக்குமோன்னு தெரியல. அப்ப இந்த இடத்துல யாக்கோபு என்ன சொல்றார் அப்படின்னா, அந்த இரக்கத்துக்காக நிற்கிறார். இரக்கத்துக்காக நிற்கிறார். ஆண்டவரே, நீங்க எங்க அப்பாவின் தேவன் அல்லவா, எங்க தாத்தா எந்த நீதி அங்க முன்வைக்கல. சர்வ வல்லமையுள்ள தேவனே, சர்வ வல்லமையுள்ள தேவனே,
ஆண்டவரே என்ன நீங்க டிசைட் பண்றதாப்பா. பென்யமீன் அங்க கட்டி வைக்கணுமா இல்ல பென்யமீனையும் சிமியோனையும் அனுப்பி விடணுமா? அது உங்க கிட்ட தான் இருக்குப்பா. அத கட்டி நீங்க இல்ல விடத்தான் தீர்மானிச்சா விட முடியாது. இல்ல இவங்களை அனுப்பணும் நீங்க இரக்கம் வச்சிட்டீங்கன்னா ஆண்டவர் அதை யாருக்கும் தடுக்க முடியாது ஆண்டவரே. ஆனா உங்க இரக்கம் கிடைக்கிறது வரைக்கும் நான் எப்படி இருப்பேன் தெரியுமாப்பா? பிள்ளையற்றவனை போல. இப்போ இந்த பென்யமீனை கொண்டு போகும்போது அங்க நடந்த சம்பவம் நமக்கு தெரியும். நான் என்ன செய்திக்குள்ள என்ட்ராகல, ஆனா டைம் பறந்துட்டு இருக்கு. பென்யமீன் யோசேப்பு என்ன பண்ணுவார் தெரியுமா? எல்லாரையும் நல்லா சாப்பாடு கொடுத்து பென்யமீன் சாக்குல சில பாத்திரங்கள்லாம் வச்சு அனுப்பிவிடுவார். வழியில செக் பண்ணி, இப்படி ராஜாவின் போஜன பாத்திரங்களை திருடிட்டு வந்தீங்க, யாரு சாக்குல இருக்குன்னு பார்த்தா பென்யமீன் தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு வந்து நிறுத்தும் போது இல்ல இவனெல்லாம் விட முடியாதுன்னு சொல்லி யோசேப்பு ஸ்ட்ராங்கா நிற்கும் போது யூதா வந்து ஃப்ரெண்ட்ல வரான். ஏன்னா யூதா தான் உத்தரவாதம் எடுத்து நிற்கிறான். அப்பொழுது யூதா ஒரு வார்த்தை சொல்லுகிறான். 44வது அதிகாரம் அதனுடைய 27 முதல், உமது அடியானாகிய என் தகப்பனார் சொன்னார், என் மனைவி எனக்கு 2 பிள்ளைகளை பெற்றார். அவர்களில் ஒருவன் என்னிடத்திலிருந்து போய்விட்டான், அவன் பீருண்டு போயிருப்பான் என்றிருந்தேன். இதுவரைக்கும் அவனை காணாதிருக்கிறேன். இதுவரைக்கும் அவனை காணல. ஆமே, இதெல்லாம் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள் இவனையும் என்னை விட்டு பிரித்து அழைத்து போகும் இடத்தில் இவனுக்கு மோசம் நேரிட்டால் என் நரைமயிரை வியாகுலத்தோட பாதாளத்தில். அதன் அர்த்தம் என்ன? இப்ப நான் கொஞ்சம் ஆறுதலா இருக்கிறேன், கொஞ்சம் சமாதானமா இருக்கிறேன். இதுவும் அப்படி நடந்துச்சுன்னா, ஏற்கனவே ஒரு இழப்பு வந்துட்டு, ஏற்கனவே ஒரு கஷ்டத்தை பார்த்துட்டேன். ஆமா, இதுவரைக்கும் நான் அதுல இருந்து மீளல. ஆனாலும் நான் கொஞ்சம் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், கொஞ்சம் சமாதானமா இருக்கிறேன். ஏன்னா இந்த பென்யமீன் இருக்கிறதுனால. இவனும் இல்லைன்னு ஆயிட்டா நீங்க என் நரைமயிரை வியாகுலத்தோட பாதாளத்தில் இறக்க பண்ணுவீர்கள். துக்கத்தின் மேல் துக்கம். யோசேப்பு இல்லை என்கிற துக்கம், பென்யமீனும் இல்லாமல போயிருவானோ அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துட்டுனா இந்த யாக்கோபு சொல்றாரு, நான் அப்படியே இல்லாமலே ஆயிருவேன். ஆமே, இப்படி சொல்லிட்டு 30வது வசனத்தை பாருங்கள். இளையவனை விட்டு நான் என் தகப்பனாகிய உமது அடியானிடத்துக்கு போனான், அவருடைய ஜீவன் இவனுடைய ஜீவனோட ஒன்றாய் இணைக்கப்பட்டிருக்க. அவருடைய ஜீவன் இவனுடைய ஜீவனோட ஒன்றாய் இணைக்கப்பட்டிருக்கிறபடியால். அடுத்த வார்த்தை கவனிங்க. அவர் இளையவன் வரவில்லை என்று அறிந்த மாத்திரத்தில் இறந்து போவார். அந்த செகண்ட் அவர் இறந்துருவார். இந்த இடத்துல இறக்கும் கிடைச்சே ஆகணும். யாக்கோபு தேவனால் நேசிக்கப்பட்டவன் தான், எல்லாம் ரைட்டு தான். ஆனா இந்த இடத்துல எனக்கு வேற ஆப்ஷன் தெரியல. இதுக்கு மாறா வேற என்ன வந்தாலும் யூதா உத்தரவாதம் எடுக்கிறவனால உள்வாங்க முடியுதுன்னா ஆமென், உருவாக்கினவருக்கு தெரியாதா? இந்த இடத்துல யோசேப்பு எந்த இடத்துல தம்மை வெளிப்படுத்துகிறார் பாத்தீங்களா? யோசேப்பு நினைச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் கூட நின்று இருக்கலாம். ஆனா இனி இந்த காரியத்துல நான் இரக்கம் பாராட்டலன்னா யாக்கோப உயிரோட பார்க்க முடியாது. உடனே யோசேப்பு தம்மை வெளிப்படுத்துகிறார். இந்த பகல் வேளையில சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, இனி இந்த காரியத்துல இரக்கம் பாராட்டலன்னா நீ இல்ல என்கிற ஒரு நிலைமை வரும் தெரியுமா? அந்த இடத்துல கர்த்தர் தம் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு இருக்க மாட்டார். ஒரு யோசேப்பு தம்மை வெளிப்படுத்தினதை காட்டிலும் தேவன் தம்முடைய இரக்கத்தை, ஹல்லேலூயா, ஆமென். யூதாவின் கதறல் 34வது வசனத்தை வாசியுங்கள்.
இளையவனை விட்டு எப்படி என் தகப்பனிடத்துக்கு போவேன்? போனால் என் தகப்பனுக்கு நேரிடும் தீங்கை நான் எப்படி காண்பேன்? ஹல்லேலூயா. ஒரு யூதா, ஆமே, தகப்பனுக்கு நேரிடும் தீங்கு அதை காண முடியாம துடிக்கும் போது, யூதா கோத்திரத்து சிங்கம், தாவீதின் வேறுமானவர், எல்லா முகத்தில் உள்ள கண்ணீரை துடைக்கிறவர் இந்த பகல் வேளையில். ஏன்னா புரிந்து கொள்ளுங்கள், துக்கம் வந்தது. ஆனா துக்கத்தின் மேல் துக்கம் வந்தா, ஒரு துக்கத்துல யாக்கோபு 22 வருஷம் இருந்துட்டார். துக்கத்தின் மேல இனியும் துக்கம், இனி தாங்க முடியல ஆண்டவரே. ஆமே. அதனாலதான் தாவீது ஜெபிப்பார் தெரியுமா, நான் இனி இராமற் போகும் முன்னே தேறுதல் அடையும்படி என்னிடத்தில் பொறுமையாயிரும். நான் இனி இராமற் போகும் முன்னே, சங்கீதம் 39 கடைசி. நான் இனி, எப்பொழுதும் புரிந்து கொள்ளுங்கள், அந்த இரக்கத்துக்காக. அதனாலதான் இவங்கெல்லாம் நிக்கிறாங்க, இரக்கத்துக்காக. யாக்கோபு சொல்லல, யாக்கோபு சொல்ற அந்த இரக்கம் கிடைக்க பண்ணுவாராக. இவங்களை இரக்கத்துக்காக நிக்கிறாங்க. 45வது அதிகாரத்தின் 1வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது யோசேப்பு தன் அருகே நின்று எல்லாருக்கும் முன்பாக தன்னை அடக்கிக் கொண்டிருக்க கூடாமல், ஜீசஸ், யாவரையும் என்னை விட்டு, நல்ல கவனமா கேளுங்க, என்ற முகம்பாடியா தெய்வத்தின் முகம். இந்த இடத்துல இவங்க ஃபைட் பண்ணல, இந்த இடத்துல இவங்க வழக்காடல, இந்த இடத்துல இடக்கத்துக்காக கெஞ்ச நிற்கிறாங்க. ஆண்டவர்கிட்ட கெஞ்ச தயங்குறவங்க மனுஷங்கிட்ட போய் கெஞ்ச வேண்டிய நிலைமை வரும். ஆனா ஆண்டவர்கிட்ட வெக்கப்படாம கெஞ்சுறவங்க துக்கத்தின் மேல் என்ன என்ன, அதாவது உத்தரவாதம் எடுக்கிறவன் எப்படி உள்வாங்கி இருக்கிறான் பாருங்க. என் தகப்பனுடைய பிராணன் இளையவனுடைய பிராணனோடு எப்படி இருக்குதான் இணைந்து இருக்கிறது, தெரியுது. யோசேப்பு பார்க்கிறார், இதை பிரிச்சிடக்கூடாது. இளையவனுக்கு நேரிடுவதை அறிந்த மாத்திரத்தில் அவர் என்ன ஆயிடுவார் தெரியுமா? இறந்து போயிடுவார். அந்த இடத்துல இப்போ இவங்களுடைய சிச்சுவேஷன், தகப்பனுடைய ரியல் சிச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறத யூதா தெரியப்படுத்துகிறான். அப்படியே தெரியப்படுத்துகிறான் யோசேப்புக்கு. தெரியப்படுத்துறதும் இப்ப இந்த ஸ்தானத்துல இருந்து என்ன வேணாலும் டிசைட் பண்ணலாம். யோசேப்புக்கு என்ன வேணாலும் டிசைட் பண்ணலாம். ஓஹோ, அப்ப நான் இல்லைன்னா அவரால் உயிர் வாழ முடியும், தம்பி இல்லைன்னா. நான் சரித்திரத்துக்குள்ள போயிட்டேன். அப்போ யோசேப் நான் இல்லைன்னா அவர் உயிர் வாழ்ந்துருவாராம், பென்யமீன் இல்லைன்னா அப்படி அவர் உயிர் வாழண்டாம். என்ன வேணாலும் டிசைட் பண்ற இடத்துல இருக்கிற ஒரு மனுஷன். ஆனா அவர் இதுக்கு மேல ஆமென், அவர் மட்டும் நினைச்சிட்டாருன்னு வைங்களேன், துக்கத்தின் மேல் துக்கம் உண்டாகாது. அதுக்கு நான் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அவர் சமூகத்தில் வரணும். இவ்வளவு டீட்டெயில சிமியோனை பிடிச்சு வைக்கும் போதே யூதாவே சொல்லி இருக்கலாம்ல. அப்ப நம்ம நிறைய ட்ரை பண்றோம். ஓகே, நாங்க கொண்டு வருகிறோம். சிமியோனை பிடிச்சு வைத்திருக்கும் போதே இப்படி நின்றுக்கலாம்ல, ஓபன் பண்ணி இருக்கலாம்ல. இப்ப என்ன பண்ற தெரியுமா? அப்படி உள்ளதை அப்படியே தெரியப்படுத்துகிறான். இந்த இடத்துல யூதா இவங்க தங்கள் நீதியை வைக்கவில்லை. இந்த இடத்துல வேறொரு சகாயத்தை, என்ன யோசேப்பு ரொம்ப மோசமா இருக்கிறாரு, நாங்க பார்வோனை பார்க்க விரும்புறோம், வேற யார்கிட்டையும் கேட்கல, கண்கள் நோக்கியே இருக்கிறது. மூன்றாவது, எல்லாவற்றையும் அறிக்கை பண்றாங்க, ஒண்ணு கூட விடாம ஓபன் பண்றாங்க. இரக்கம் கிடைக்குது, இரக்கம் கிடைக்குது. அந்த இடத்துல நாங்களும் யார் தெரியுமா? எங்க தாத்தா யார் தெரியுமா? நீதியை முன்வைக்கவே இல்லை, முன்வைக்கவே இல்லை. கெஞ்சி நிக்கிற யூதாலாம் அப்படி கெஞ்சி நிக்கிறான், நீதியை முன்வைக்கல. அப்புறமா வேற ஒரு இடத்துல சகாயம் தேடல். அப்படி அவரே பார்த்துட்டு இருக்கிறாங்க. ராஜாவே ராஜாவே
ப்ளீஸ் 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 ப்ளீஸ். கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறது. இரக்கம் செய்யும் வரைக்கும். மூன்றாவது, மறைக்கல எதையுமே மறைக்கல. இவ்வளோ இவங்க கிட்ட வெளிப்படுது. ராஜாவால் அடக்கி கொண்டிருக்க முடியவில்லை. தன்னை அடக்கி கொண்டிருக்க கூடாமல் யாவரையும் என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள் என்று யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவனும் அவன் அருகில் நிற்கவில்லை. இப்போ மத்தவங்க எல்லாரையும் வேடிக்கை பார்க்கிற ராஜா என்ன செய்வார்னு வேடிக்கை பார்க்கிற எல்லாரும் வெளியே போ. ஆமென் ஆமென் ஹalleluya. சிலரை ராஜா வெளியே அனுப்புறார். ஆமென். அடுத்த செகண்ட் என்ன நடக்கும் தெரியாத சூழ்நிலை வருது பாரு. அப்ப சுத்தி நிக்கிற நிறைய பேர் உங்களை விட்டு வெளியே போறாங்க. அந்த இடத்துல எல்லாரும் போயிட்டாங்கன்னு ஃபீல் பண்ணாத. அவருடைய இரக்கம் உன்மேல் பொழியும்படிக்கு கர்த்தர் யார் என்பதை, யோசேப்பு யார் என்பதை தன் சகோதரர்களுக்கு வெளிப்படுத்துகையில் ஒருவரும் அவன் அருகில் நிற்கவில்லை. ஹல்லேலூயா. இந்த உறவின் ஆழத்தை நீ அறியணும். உன் நீதியை முன் வச்சுட்டு வராத. தேவன் விரும்புகிற நீதி வெளிப்படும் போது அதற்காக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஆனால் அதை முன்வைத்து அதெல்லாம் கர்த்தருக்கு. அவர் ஏன் நீங்க இது பண்றீங்க, ஃபாஸ்டிங் இருக்கிறீங்க, அது கர்த்தருக்கு பிரியமானது. ஏன் டைத்து கொடுக்குறீங்க, அது கர்த்தருக்கு பிரியமானது. ஏன் ஊழியம் பண்றீங்க, அது கர்த்தருக்கு பிரியமானது. ஏன் நற்கிரியை பண்றீங்க, அது கர்த்தருக்கு பிரியமானது. கர்த்தர் எதில் பிரியப்படுகிறார்? நீதியில் பிரியப்படுகிறார். அப்ப நீதியின் கிரியைகள் வேதம் முழுவதும் நமக்கு சொல்லப்பட்ட அதெல்லாம் நம்மில் வெளிப்படணும். ஆவியானவர் நம்மில் நற்கிரியை துவங்கி இருக்கிறார். அது கிறிஸ்துவின் நாள் வரை நடக்கணும். அதே நேரத்தில் நான் இப்படி பண்றேன், நான் அதை பண்றேன், நான் இதை பண்றேன், அதனால் நீங்க இப்படி இல்லை. நூற்றுக்கு அதிபதியை குறித்து அந்த ஊர் ஜனங்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ராஜாவே இயேசுவிட்ட இயேசுவே நீர் அவன் வீட்டுக்கு போறதுக்கு அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? பாத்திரவானா இருக்கிறான். அவன் சர்ச்செல்லாம் கட்டி தந்திருக்கிறான். அவன் ஆண்டவரை அவன் இப்படி பண்ணிருக்கான். அப்படியாப்பா அப்படி சொல்லிட்டு இயேசு வந்துட்டு இருக்கும்போது அந்த நூற்றுக்கு அதிபதி வாரான் பாருங்க. அவன் காலில் விழுந்து என்ன தெரியுமா சொன்னான்? ஆண்டவரே நான் பாத்திரவானே அல்லப்பா. ஊரு சொல்லட்டும், ஆனா ஊரு ஆண்டவர் என்ன பத்தி வேணா அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க. ஆண்டவரே இதை யூதா சொல்லல, ராஜா பார்வன்ட்ட யோசேப்பே ஆமே அதிபதியே நீங்க வேணா எங்க ஆண்டவர் எங்க ஊர்ல கேட்டு பாருங்க, நாங்க யாரு, எங்க குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் கேட்டு பாருங்க. ஒண்ணுமே இல்லை. அவன் நீதியை முன் வைக்கல. அவன் தன் காரியம் எதையுமே மறைக்கல. இதுதான் யூதா நினைச்சிருக்கலாம். என்ன நாங்க இத்தனை பிள்ளைங்க இருந்தாலும் உங்களுக்கு யோசேப்பு இல்லைன்னா பென்யமீன், நீங்க சாவுங்க அப்படி விட்டுருக்கலாம்ல. இல்ல, அப்படியே ஓபன் பண்றான். ராஜாவால தன்னை அடக்கிக் கொள்ள முடியவில்லை. கண்ணீர் விட்டு அழுதது மாத்திரமல்ல, பென்யமீனும் போயிருவானோ என்று துக்கத்தோடு இருந்தவனுக்கு தேவன் பாராட்டின இரக்கம். பென்யமீனும் போகல, யோசேப்பும் போகல. ஆமே. நல்ல கைகளை தட்டி தேவனுடைய இரக்கம் உனக்கு பென்யமீன மட்டுமல்ல, நீ 22 வருடமா இழந்த யோசேப்பை உனக்கு திரும்ப கொடுக்கும். ஹல்லேலூயா. நீ இப்பொழுது இருக்கிறது போயிட்டுனா இதுவும் போயிரும். அப்படி ஏற்கனவே போயிட்டு இதுவும் போயிட்டுனா ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறல்ல, தேவனுடைய இரக்கம் இப்ப இருக்கிறதையும் போகாதபடி தக்க வைக்கும். ஏற்கனவே இழந்ததையும் எத்தனை பேர் நம்புறீங்க? நல்ல கரங்களை சட்டி ஆமே. இழந்துரும் நினைக்கிற பென்யமீனையும் இழக்க விடல, இழந்துட்டே நினைக்கிற யோசேப்பு. ஆண்டவருடைய இரக்கம் தண்ணீர்ல தாழ போன கோடாரிய ஒரு எலிசாவால மிதக்க வச்சு எடுக்க வைக்க முடியும்னா, ஹல்லேலூயா. கைவிட்டு போன, நஷ்டப்பட்டு போன, எல்லாம் போச்சு என்கிற நிலையில இருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, இந்த பகல் வேளையில எத்தனை பேர் நம்புறீங்க தேவனுடைய இரக்கம் எனக்கு இளைப்பாறுதலை தரும்னு சொல்றவங்க நல்ல கரங்களை சட்டி ஆமே. ஒரு 5 நிமிடம் செபிக்கலாமா? உங்க நிலைமை அப்படியே சொல்லுவீங்களா?
ஆண்டவரே, அடுத்து என்னன்னே தெரியாத ஒரு நிலையில முடிந்தா முழங்கார் படிட்டு, அல்லது உங்களுக்கு எப்படி வசதி அப்படி ஓகே. சேர்ல இருக்கிறவங்களுக்கு கஷ்டம் முழங்கால் போட, இருந்தாலும் உங்களுக்கு எப்படி ஒரு 5 minutes ஓகே, டைம் ஆயிட்டு இருந்தாலும் ஒரு 5 நிமிடம் இந்த நேரத்துல இந்த பார்வோன் இந்த யோசேப்பு சமூகத்துல யூதா போய் நின்னது போல அவர் சமூகத்துல இப்ப நிக்கிறோம். இப்ப அவர் அந்த தீர்மானிக்கிற இடத்துல அவர் இருக்கிறார். என்ன வேணாலும் டிசைட் பண்ணலாம், பென்யமீனை பிடிச்சு வைக்கலாம், ஆனா யூதா நீங்க உள்ள ஆண்டவரே இது இல்லைன்னா. பிரியமானவர்களே, ஒரு நிமிஷம் கவனிங்க. ஆகார் சொன்னா பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன். எலியா சொன்னார் போதும் ஆண்டவரே. சிம்சோன் சொல்லுகிறான் நான் தாகத்துல சாகணுமாப்பா, நான் தாகத்திலே சாகணுமா. இந்த 3 நிலையும் கர்த்தர் மாற்றினார். இந்த தேவனுடைய இரக்கம் என் நிலையை மாற்றும். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? ஆகார் சொன்னாள் பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன். பிள்ளை சாகிறத சில பாருங்க, சிச்சுவேஷன் கைவிட்டு போனதும் குடும்பத்தை விட்டு ஓடிடுவாங்க. பிரச்சனை தலைக்கு மேல போனதும் ஃபேமிலியை விட்டு போயிடுவாங்க. ஏன்னா எப்படியும் கர்த்தர் மாற்றினார். எலியா சொன்னார் ஆண்டவரே என்ன நீங்களே எடுத்துருங்கப்பா, நீங்களே எடுத்துருங்கப்பா. கர்த்தர் அதையும் மாற்றினார். சிம்சோன் சொன்னாலும் தாகத்திலே சாகணுமா ஆண்டவரே, தாகத்திலே சாகணுமா. கர்த்தர் பள்ளத்தாக்கை பிளக்க பண்ணி அந்த நிலையை மாற்றினார். உங்க நிலையை மாட்டுவா. இந்த சத்தத்தை சமீபத்தில் தூரத்தில் இருந்து கேட்கிற அன்பு உள்ளமே, ஆவியிலே பாரப்பட்டு கர்த்தர் மேல இருக்கிற நம்பிக்கையில உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆகாரின் நிலையை மாற்றினார், எலியாவின் நிலையை மாற்றினார், சிம்சோனின் நிலையை மாற்றினார். இவங்கள மரண விளிம்புல அதே போல அடுத்து என்னன்னே தெரியாதுங்கிற நிலையில் இருக்கிற உள்ளமே, இயேசுவின் நாமத்தில் உனக்கு சொல்லுகிறேன், தேவனுடைய இரக்கம் உனக்கு விளங்க பண்ணப்படும். துக்கத்தின் மேல் துக்கம் உண்டாகாதபடி எனக்கும் இறங்கினார் என்பது உன்னுடைய சாட்சியா இருக்கும். துக்கத்தின் மேல் துக்கம் உண்டாகாதபடி. எத்தனை பேர் ஆண்டவர்ட்ட சொல்ல விரும்புறீங்க? யூதா சொன்னா இளையவனை மட்டும் நீங்க பிரிச்சிட்டீங்கன்னா அடுத்த செகண்ட் எங்க அப்பா இறந்துருவார். ஆண்டவர் இந்த ஒரு காரியம் மட்டும் நடக்கலன்னா அடுத்த செகண்ட் இல்லப்பா. அப்படிப்பட்ட நிலையில யாராவது இருக்கிறீங்களா? ஒரு யோசேப்பால இறங்க முடியும்னா, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள கர்த்தர், நான் எவன் மேல் இரக்கம் வைக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல இறக்க வைப்பேங்கிறான். நீங்க தான் ஏதாவது ஜெபிக்க விரும்புறவங்க ஜெபம் பண்ணுங்க. நீங்க பாடுறது கூட இல்ல, சகோதரர்கள் பாடுவாங்க. நீங்க ஜெபம் பண்ணுங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஓ ராதா ராம, துக்கத்தின் மேல் துக்கம் உண்டானா ஆண்டவரே அப்பா, நாளைக்கு என் சரித்திரம் இவன் துக்கத்தில் அழிந்தான் என்று எழுதக்கூடாது, இவன் துக்கத்தில் அழிந்தான் என்று எழுதப்படக்கூடாது, துக்கத்தில் அழிந்தான் என்று எழுதப்படக்கூடாது, இவள் துக்கத்தில் அழிந்தாள் என்று எழுதப்படக்கூடாது. இவன் துக்கத்தில் அழிந்தான் என்று, இவள் துக்கத்தில் அழிந்தாள் என்று எழுதப்படக்கூடாதப்பா. ஆமென். யோசேப்பு மட்டும் இறங்காமல் இருந்தா யாக்கோபின் சரித்திரம் எப்படி எழுதப்பட்டிருக்கும் தெரியுமா? அவன் துக்கத்திலே அழிந்தான் என்று. ஆனால் யாக்கோபின் சரித்திரம் எப்படி எழுதப்பட்டது தெரியுமா? அவன் தொழுது கொண்டான் என்று, தன் கோலின் முனையில் சாய்ந்து கொண்டு தொழுது கொண்டான் என்று. நீ துக்கத்தில் அழிந்து போகிறவன் என்று எழுதப்பட கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். நீ துக்கத்தில் அழிந்து போகிறவள் என்று எழுதப்பட கர்த்தர் இடம் கொடுக்க மாட்டார். தொழுது கொண்டு எபிரேயர் 11 அதனுடைய 21
விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரண காலத்தில் யோசேப்பினுடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்து தன் கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டா. ஆனா அவன் எந்த சிச்சுவேஷனை கடந்து வந்தான் தெரியுமா? இதுவும் போயிட்டுனா நான் துக்கத்தோடு பாதாளத்தில் இறங்குவேன், துக்கத்தோடு இறங்குவேன் என்று அவனை தொழுது கொண்டது மட்டும் இல்லாம தலைமுறையை ஆசீர்வதிக்க வைத்து, தலைமுறையை ஆசீர்வதிக்க வைத்து உன் கையை கொண்டு உன் தலைமுறைய நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். இறங்குங்கப்பா மனம், இறங்குங்கப்பா, 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 இறங்குங்கப்பா. ஜீசஸ் மெய்தான். மரணத்துக்கு ஏதுவான வியாதியில் இருந்தது மெய்தான். கர்த்தர் அவனுக்கு இறங்கினதும் அல்ல. துக்கத்தின் மேல் துக்கம் உண்டாகாது. ஆண்டவரே, யாக்கோபு சொல்லியிருப்பான், 22 வருஷம் துக்கத்திலேயே நாட்கள் கழிந்தது. எனக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை, ஒரே ஆறுதல், அதுவும் போயிட்டுன்னா பிள்ளைகள்கிட்ட ஒரு வயது முதிர்ந்த தகப்பன் சொல்லுகிறான், என் அரை வயத துக்கத்தோடு தான் பாதாளத்தில் இறங்க போறேன். அந்த பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கும்? ஆனா கர்த்தர் அப்படி விடல. யாக்கோபே, நானும் உன்னை சிநேகித்தேன். யாக்கோபே, நீ என் பார்வைக்கு அருவருப்பானவன் அல்ல, நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய், கனம் பெற்றாய். நல்ல தகப்பனே, கண்ணீரோடு உங்க பாதத்துல இரக்கத்துக்காய் கெஞ்சி நிற்கிற ஒவ்வொருவருக்காக செபிக்கிறேன். யோசேப்பாலேயே தன்னை அடக்கிக் கொள்ள முடியல. நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். உம்முடைய இரக்கத்துக்கு முடிவே இல்லப்பா. உம்முடைய இரக்கங்கள் அனாதியா இருக்கிறது. நாங்கள் எங்கள் நீதியை நம்பி கேட்காம உங்க இரக்கத்தை நம்பி நிக்கிறோம்ப்பா. துக்கத்திலே, நெருக்கத்திலே, துன்பத்தின் நடுவில் இருக்கிற உள்ளங்களுக்கு துக்கத்தின் மேல் துக்கம் உண்டாகாதபடிக்கு இந்த துக்கம் மாறவும், இந்த துக்கம் சந்தோஷமாய் மாறவும் கர்த்தாவே, பென்யமீன் நஷ்டப்படவும் கூடாது. இழந்த யோசேப்பை திரும்பவும் தருவேன் என்று நீங்க இன்னைக்கு பிராமிஸ் பண்ணி இருக்கிறீங்கப்பா. கைவிட்டு போக நினைக்கிற காரியம் கைவிட்டும் போகாது. கைவிட்டு போன காரியங்கள் திரும்ப கிடைக்கும், திரும்ப வரும். தேவனுடைய இரக்கம் இதை செய்யும். கர்த்தர் இறங்குவார், கர்த்தர் இறங்குவார், கர்த்தர் இறங்குவார், கர்த்தர் இறங்குவார். உம்முடைய இரக்கம் கிடைக்க பண்ணும், உம்முடைய இரக்கம் கிடைக்க பண்ணும். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. இந்த வருஷ கடைசியில புதிய ஆண்டை துவங்கும் போது இது சாட்சியா இருக்கட்டும். துக்கத்தின் மேல் துக்கம் உண்டாகாதபடிக்கு கர்த்தர் எனக்கும் இறங்கினார். துக்கத்தின் மேல் துக்கம் உண்டாகாதபடிக்கு கண்கள் காணட்டும், நாம மகிமைப்படட்டும். துக்கத்தோடு ஒருவர் ஓட்டம் முடியக்கூடாது. துதித்து கொண்டுதான் ஓட்டத்தை முடிக்கணும்ப்பா. தொழுது கொண்டுதான் ஓட்டத்தை முடிக்கணும். அப்பா, ஆமென். யாக்கோபு தன் பிள்ளைகளை மட்டும் இல்ல, வேற பிள்ளைகளையும் பிளஸ் பண்ணிட்டு தான் போனாப்பா. ஒவ்வொரு கரங்களை அப்படி பலப்படுத்த போகும்போது, இந்த ஓட்டத்தை முடித்து போகும்போது சூழ்ந்து இருக்கிறவர்களுக்கு சாபத்தை அல்ல, வேதனை அல்ல, துக்கத்தை அல்ல, ஆசீர்வாதத்தை வச்சுட்டு போனோம். உம்முடைய இரக்கம் கிடைக்க பண்ணும். ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பீராக. கிருபை பெருகட்டும். தேவ சமாதானம் கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். மகிமை, கனம், ஸ்தோத்திரங்கள் அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம்.
இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.